வணக்கம் நேர்களே, நம்மளோட பயணம் இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சுங்காய் பிசாங். இந்த இடம் வந்து ஜலாங் கோம்பா உலு கோம்பான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. இது மேலே நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம அதுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நம்ம இங்கே தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். நீங்கள் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இதுவும் ரொம்ப நல்ல இடம். தண்ணியும் ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த இடத்த. இந்த இடத்துக்கு உழுக்கு போகிறதுக்கு கட்டணம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடு இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதான் சமைக்க போகிறோம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, முட்டையில் பணியாரம் செய்ய போகிறோம். முட்டை பணியாரம் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். சரிங்களே, முட்டை பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. இது 5 முட்டை எடுத்திருக்கேன். இது கடுகும் சோம்பம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து துருவன கேரட்டு. ஒருவேளை நீங்கள் கேரட் பாய்க்கலன்னா கோபீஸு பீன்ஸ் எது வேணாலும் பாய்ச்சிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், இது தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை. அப்புறம் இது 2 பச்சை மிளகா கிடைக்கல, ஸோ அதனால் நான் இந்த மிளகா எடுத்திருக்கேன். ஓகே, முட்டையை உடச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு முட்டையாக உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. ஓகே, அதோட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அதோட கொஞ்சமாக மிளகாத்தூள், கேரட் ஓகே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம். சரி, இப்போ நம்ம கடுகும் சோம்பையும் தாளிச்சிடலாம். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. மிளகாவை சின்னதாக வெட்டிக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, எண்ணெய் சூடாச்சு. நம்ம தாளிப்பூர் சேர்த்துக்கலாம். அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் இதோட வேலை. அடுப்பு அடைச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு அப்புறமா நம்ம அடித்து வச்ச முட்டையில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போயே நீங்கள் போட்டிங்கன்னா முட்டை பொரிய ஆரம்பிச்சிடும். எடுத்து வரணும். நம்ம தாளிச்சதை கொட்டிடலாம். ஓகே, அவ்வளோதான் இதோட ஐட்டம். நம்ம இதோட பனியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பனியாரத்துக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நான்ஸ்டிக் பேன். ஓகே, நம்ம அடித்து வச்ச முட்டையை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். வந்த பிறகு அப்புறமா பார்க்கலாம். முட்டையை திருப்பலாமா?
ஓகே, பனியாரம் வந்துருச்சு. ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம். அனல் அடிக்குது, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பேட்ச் முடிஞ்சு. அடுத்த பேட்ச் இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஓகே, 5 முட்டை. இது கணக்காக 2 வாட்டி கொடுத்ததுக்கு வந்துச்சு. உங்கள் வீட்டில் கூட இருந்தால் நீங்கள் கூட முட்டை சேர்த்துக்குங்க. ஓகே, ஒரு சைட்டு பனியாரம் வந்திருக்கோம், திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி முட்டையில் பனியாரம் செஞ்சுட்டு முட்டை குழம்பு வச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, 2வது பேட்ச் முட்டையும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஓகே, முட்டை பனியாரம் செம்மையாக ரெடி ஆச்சு. இதை நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தண்ணியில் தான் போய் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். முட்டை பனியாரம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வீட்லேயே சமைக்காமல் எங்களை மாதிரியே இந்த மாதிரி இயற்கை தேடி ஒரு இடத்துக்கு போங்க. உங்கள் ஃபேமிலியோட சமைச்சு சாப்பிடுங்க. அந்த சந்தோஷமே தனி. இதே மாதிரி டிஷ்ஷோட வேறு இடத்துல வந்து உங்களை பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம்.